ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கேயோ ஒரு தூரமான இடத்துல நம்ம இருக்கிறோம், தூரமான என் நிலைமை ஒரு தூரமாக போட்டு ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தொடர்புள்ள ஆசீர்வாதங்களை இழந்து எங்கேயோ நிற்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு தொடர்பில்லாத ஒரு இடத்துல இருக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஆகிப்போச்சு, இடைவெளி ஆகிப்போச்சு. என்ன செய்கிறது? எல்லாத்தையும் அப்படி இடைவெளி ஆகி எல்லாத்தையும் இழந்து போய் ஒருவேளை அந்த இடைவெளி வந்ததுனால நான் தனிமை அப்படிங்கிற ஒரு உணர்வோ இழந்ததை குறித்தோ எதை குறித்தோ இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் வல்லவர். சங்கீதக்காரன் அப்படி தான் சொன்னான், தீயையும் தண்ணீரையும் கடந்தோ செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர் அப்படி சொல்லுகிறதை பாருங்கள். அதனால் நீங்கள் தீய தண்ணீரை கடந்து வந்து நிற்கிற ஒரு நிலைமை இருக்கலாம். இனி உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். வேதத்தில் நிறையவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், தீய தண்ணீரை கடந்தவர் அத்துணை பேர்களையும் ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வந்தார். சப்போஸ் ஒரு வேளை இந்த வருஷத்தின் முதல் பாகத்தை நீங்கள் வந்து கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் பாடுகளோடும் தோல்வியோடும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இந்த இரண்டாம் பாகம் வாழ்க்கையில் ஆண்டவர் எதை கொண்டு தரப்போகிறார் அப்படின்னா வெற்றியை தரப்போகிறார். பைபிளில் அதற்கு நிறைய உதாரணம். நகோமியை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெத்லேம் என்கிற ஊரில் இருந்து மோவாப் தேசத்துக்கு போனேன். எதுக்கு? புருஷனையும் பிள்ளைகளையும் காப்பாற்றணும், பஞ்சம் வந்துட்டு அப்படின்னு. யாரை காப்பாற்ற வேண்டும் என்று போனாலும் அத்தனை பேரையும் அந்த தேசத்தில் பறி கொடுத்துட்டாங்க. பிள்ளைகளே இறந்து போச்சு, கணவனே இறந்து போனான். என்ன நிலைமை பார்க்குறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. இனிமேல் நம்ம வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. மருமக்கமாரை கூப்பிட்டு சொன்னேம்மா, அவ்வளோதான், எனக்கு வயசாகி போச்சு, நீங்கள் உங்கள் பெற்றோரோடு அல்லது தேசத்துக்கு போய் நீங்கள் இருந்து என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுங்க, என் வாழ்க்கை இப்படி தான், நான் என்னுடைய ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தேவ திட்டம் வேறு ஒன்று இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படி தான், நம்ம வாழ்க்கை குறித்தே நாம் ரைட்டு, நம்ம வாழ்க்கை அப்படி தான். நகோமி என்ன சொன்னேன்னா, எனக்கு கசப்பை கட்டளை, என் பேர் மாறா அப்படின்னா. சரி, நமக்கு ஒரு கசப்பான அனுபவங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பின் நிமித்தமாக ரைட்டு, பரவாயில்ல, இந்த கசப்பான வாழ்க்கையை கடந்து போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒருபோதும் ஆண்டவர் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டார். உங்களுடைய மாறாவின் அனுபவங்கள் மதுரமாய் மாற்ற தேவன் அன்றும் இன்று என்று வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போங்க. அப்படி நினைத்த நகோமிக்கு நடந்த சம்பவத்தை பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். பார்த்தீங்களா எப்படி வந்தாச்சு பாருங்கள். 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, எந்த தேச வாழ்வு போயிரும் நினைச்சாலும், எந்த தேசத்தில் நமக்கு வாழ்க்கை பேரும் நினைச்சாலும் அதே தேசத்தை சந்தித்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சது மட்டும் இல்லை, நகோமியை கரெக்டாக கொண்டு வந்துட்டார் பாருங்க. எப்போ கொண்டு விதைப்பு நாட்களை கொண்டு வரல, வார்கோதுமை அறுப்பு நாட்கள் துவக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்த சும்மா விட்டாரா? மருமக ரூத்துக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர் குடும்பம் எங்கே ஆண்டவருடைய சந்ததியில் கொண்டு ஃபிட் பண்ணி விட்டார் பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் ஜம்முன்னு ஆகிக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிள்ளைகள் செழிப்பாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக